இந்த 23,400 கோடியில் கை வச்சா தான் திமுகவை வழக்கம் போல 5 வருஷத்துக்கு அப்புறம் அனுப்பிடும் இல்லையா தமிழ்நாடு, அதை செய்விக்க முடியும். அதுக்காக இந்த கேஸ் நடக்குதா அப்படின்னு கேட்டால், அந்த கேஸ் நடக்கிறதுக்கான எல்லா தப்பும் அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருங்க அப்ரூவலாக மாறுவா? பொன்முடி ஐயா தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக மற்ற விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணலாம். அனிதா ராதாகிருஷ்ணன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பண்ணலாம். யார் வேணாலும் பண்ணலாம். ஏன் இவ்வளோ நாளாக நான் கட்சிக்காக பாடுபட்டிருக்கேன், எனக்கு மரியாதை இல்லையா? அப்போ நான் கேஸுன்னு அலையணும், வாங்கி வச்சுக்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணுமாங்கிற எண்ணம் வராதா? இதெல்லாம் சாதாரண சைக்காலஜி. கூட்டு குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு ஒரு மருமகள் போகிறோம்ல. ஒரு மருமகள்னா நான் பெண்ணை இழிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அவங்க தான் கல்யாணம் ஆகி உள்ளே வர்றாங்க, நாம் அங்கே போகிறதில்ல. அதனால சொல்கிறேன், ஒரு மருமகள் போகிறோம் அந்த குடும்பத்தையே மொத்தமாக முடிச்சு விடுறதுக்கு. அது தானே நடக்கும். திமுக அந்த ஒரு ஆள் யார்? திண்டுக்கல் பெரியசாமிங்கிறவர் ஆட்டோமேட்டிக்காக விசிகாங்கிறது வெளியில் வந்துடும். ஏன்னா காங்கிரஸ் ஒரு முடிவு எடுக்கும். அப்போ தான் நம்ம எடப்பாடி ஐயாவுக்கு ஒரு மெகா கூட்டணி கனவு இருந்தது பாருங்க, அந்த கனவு நடவாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு துக்ளக் வாசகரான திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இந்த இடி ரிலேட்டபிளான இந்த பிரச்சனை கட்சிக்குள்ள தலைமை இடத்திலிருந்து கூட்டணி ரிலேட்டபிளான விஷயங்களுக்கு ஏதாவது நெருக்கடியை ஏற்படுத்துமா? ஏன்னா தொடர்ச்சியா திமுக அடுத்தடுத்த வழக்குகள்ல துரைமுருகன் வீட்டில் யார் கூட்டணி இருப்பாங்க? அதாவது டிஎம்கே கூட்டணி ரிலேட்டபிளான, அதாவது விசிகா இருக்காங்க, இன்னொரு பக்கம் காங்கிரஸ். விசிகா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அதிமுக தாவேகா கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்புகள் சரியா வந்ததுன்னா விசிகா முதல்ல அங்க தாவிடும். அதுல எந்த மாற்று கருத்தும். திமுக கூட்டணியில கொஞ்சம் வலுவான கட்சியா பார்க்கப்படுறதே விசிகா தான். நீங்க பார்க்கப்படுதுன்னு சொல்லும் போதே அதனுடைய இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது காட்டிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். குருதி புனல் படத்தை, அது ஒரிஜினலாக ஹிந்தி படம், அந்த படத்தில் ஒரு டைலாக் வர்ற மாதிரி பயம் இல்லாமல் காட்டிக்கிறது தான் வீரம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக விசிகாங்கிறது வெளியில் வந்துடும். ஏன்னா திருமாவளவன் ஐயாவுக்குன்னு ஒரு அடித்தளம் ஒன்று இருக்குது. அந்த சித்தாந்த ரீதியாக இன்னும் அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. எந்த சித்தாந்தத்தை அவர் பேசுகிறாரோ அதை அவர் போலியாக பேசாமல் இருக்கார். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் வெளில வந்துடுவார். அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ காங்கிரஸ் திமுக இருப்பதுங்கிறது காங்கிரஸுக்கு மற்ற மாநிலங்கள் நெருக்கடியாக இருந்ததுன்னா, பிரிவினவாத சக்திங்கிறது ஒரு நெருக்கடியாக இருந்ததுன்னா காங்கிரஸ் ஒரு முடிவு எடுக்கும். அப்போ தான் நம்ம எடப்பாடி ஐயாவுக்கு ஒரு மெகா கூட்டணி கனவு இருந்தது பாருங்க, அந்த கனவு நடவாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 2026 பொறுத்த வரைக்கும். ஆனால் பிஜேபி இந்த சலசலப்புக்குள்ளெல்லாம் போகாமல், இந்த 60% போய் தன்னை குழப்பிக்கொள்ளாமல் அந்த 40% கான்சென்ட்ரேட் பண்ணி தான் தன்னுடைய வேலையை செய்யுது. ஓகே, இப்போ அந்த 1000 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கட்சிக்குள்ள ஏதாவது தலைமை இடத்துல, அதாவது தலைமை இடம் அப்படின்னு சொல்றது டெல்லி மேலிடத்திலிருந்து திமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும்? திமுகவில் நெருக்கடியை ஏற்படுத்தணும்னு சொன்னால், நம்ம திமுகங்கிற கட்சியை உடைக்கிறது அல்லது அதனுடைய சித்தாந்தங்களை மக்கள் பார்த்து சிரிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ரொம்ப நாளாக கதை விட்டுக்கிட்டு வர்றாங்க. ஆனால் அவங்களை எதிர்க்கணும்னா அந்த 23,400 கோடியை நம்ம எதிர்த்தாகணும். பாராளுமன்றம்னா 12,000 கோடி செலவு பண்ணாங்க. இப்போது 100 கோடி ஒரு தொகுதிக்குன்னு தெளிவாக இருக்காங்க. 10% வாக்கு மட்டும் 20,000 கொடுத்து வாங்கினா போராதுன்னு 20% வாங்குறதுக்கான வேலைகளை அவங்க ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 23,400 கோடியில் கை வச்சா தான் திமுகவை வழக்கம் போல் 5 வருஷத்துக்கு அப்புறம் அனுப்பிடும் இல்லையா தமிழ்நாடு, அதை செய்விக்க முடியும். அதுக்காக இந்த கேஸ் நடக்குதா அப்படின்னு கேட்டால், அந்த கேஸ் நடக்கிறதுக்கான எல்லா தப்பும் அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாட்சிகள் வெளிலேருந்து யார் மூலமாக வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு கொள்ளை கூட்டத்தில் இது சாட்சி எங்கேருந்து வரும்? யாரோ ஒருத்தன் கல்யாணம் பண்ணியிருப்பான், அப்ரூவல் ஆகிறதுக்கு போவான், அப்ரூவல் ஆக போகும்போது எல்லா கதையும் சொல்லுவான். இதுதானே நம்ம சினிமாவில் கூட பார்த்துருக்குறோம். பில்லாவாக இருந்தாலும் எந்த படமாக இருந்தாலும் பார்த்துருக்கோம். அப்ரூவலாக மாறுவா இங்கே யாருன்னு தெரியாது. துரைமுருகன் ஐயாலேருந்து யார் வேணாலும் அப்ரூவல் ஆகலாம். அமைச்சர்களே அப்ரூவலாக மாறலாம் அப்படின்ட்டு சொல்ல வரீங்க. பொன்முடி ஐயா, நீங்க சொன்னது துரைமுருகன் பொன்முடியெல்லாம் அமைச்சர்கள் தானே? 6 விஷயமா சேர்த்துக்கிறேன். பொன்முடி ஐயா தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக மற்ற விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணலாம். அனிதா ராதாகிருஷ்ணன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பண்ணலாம். யார் வேணாலும் பண்ணலாம். இது இன்னாருன்றது கடிப்பே கிடையாது. ஒரு கொள்ளை கூட்டம் தொடர்ந்து தப்பு பண்ணுது. 12 குறுநில மன்னர்கள், ஒரு பேரரசர், 50,000 கோடி 30,000 கோடி 2 பேர்கிட்ட போகுது. இதை நீங்கள் எப்படி கலைப்பீங்க? அதுவாக தான் வெளில வரும். இதில் ஆட்சி அதிகாரம், இதில் உதயநிதி வேறு நீங்கள் உள்ளே கொண்டு இருக்கிறவங்களாம் வேறு தூண்டி விட்டுருக்கீங்க. அவர் தான்ற மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க. அதில் காய்ச்சி இருக்கிறவன் வருவான் இல்லையா, வெளில வருவான் இல்லையா? ஏன் இவ்வளோ நாளாக நான் கட்சிக்காக பாடுபட்டிருக்கேன், எனக்கு மரியாதை இல்லையா? அப்போ நான் கேஸுன்னு அலையணும், வாங்கி வச்சுக்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணுமாங்கிற எண்ணம் வராதா? இதெல்லாம் சாதாரண சைக்காலஜி.
கிரைமில் வந்து டீல் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்களை டிடெக்ட் பண்ணும்போது இதெல்லாம் சாதாரணமான ஒரு டெக்னாலஜி. ஓகே, இப்போ அந்த அமைச்சர்கள் மத்தியில் குறுநில மன்னர்களுங்களே அமைச்சர்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்திக்கணும். அமைச்சர்கள் சாராயங்க காய்ச்சறாங்க, அமைச்சர்கள் தப்பு பண்ணுறாங்கன்றது டெய்லி சொன்னால் இளைய தலைமுறை நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடும், தமிழ்நாட்டை பற்றி கேவலமாக நினச்சிடும். நீங்கள் குறுநில மன்னர்கள்னு சொல்லுங்கள், அது நல்லா இருக்குது, அந்த வார்த்தை நல்லா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, அப்போ அதாவது பொன்முடி, துரைமுருகன், அதுக்கப்புறம் இந்த சீனியராக இருக்கக்கூடிய இவங்கள்கிட்ட இனி வரும் நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்ல வரேன். ஏங்க 9 பேர்கிட்ட 1,30,000 கோடி இருக்குன்னு ஏப்ரல் 14, 2023 அண்ணாமலை ஐயா சொன்னார். 9 பேர் யாரு? நீங்கள் அதை பார்க்கவே இல்லையா? இல்லை, ஒரு தடவை சொல்லிடலாமே. ஏங்க பொன்முடி ஐயா பேர் இருந்தது, நம்ம துரைமுருகன் ஐயா பேர் இருந்தது, ஜெகத் ரட்சகன் ஐயா பேர் இருந்தது, வரிசையா எல்லாருடைய பேர். குறுநில மன்னராக இருக்கிறவன் அதில் இல்லாமல் இருக்க முடியும். மினிஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் எம்பிஸும் இருக்கு. மினிஸ்டருங்கிற வார்த்தையை நான் ஏன் தவிர்க்க நினைக்கிறேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நாமெல்லாம் இந்த தேசத்தை நேசிக்கிறோம், இந்த சட்டத்தை நேசிக்கிறோம். அந்த வார்த்தைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அதனால் நீங்கள் பிரின்சிபால் கற்பழிச்சிட்டாருன்னு சொன்னால் அந்த காலேஜுக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? அதனால் பிரின்சிபாலுங்கிறத விட்டுருவோம். காமுகன் கற்பழித்தான்டா, வேலை முடிஞ்சிருச்சா? அந்த மாதிரி குறுநில மன்னர்கள்னு சொல்லிடுங்க, இது ஈஸியாக போயிடும். இவங்க ஒரு 12 பேர் தானே இருக்காங்க, வேற யார் இருக்கா? பிரின்சிபால் அப்படிங்கிற பேரை மென்ஷன் பண்ணா காலேஜோட பேர் கெடுற மாதிரி இங்க மினிஸ்டர் அப்படின்னு பேர் சொன்னா அங்க திமுகனுடைய பேர் வந்து கெடும். நாட்டினுடைய பேரை கெடுங்க, திமுக பேரு நாம எங்க கெடுக்கணும்? அவங்க திமுக சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் இருந்துட்டு போட்டோம் சார், அது வந்து ஒரு துர்பாகியம். ஓட்டு போட்டோம், தப்பா வந்துட்டாங்க, அவங்க அமைச்சர் ஆயிட்டாங்க. அமைச்சருங்கிறதுக்கு ஒரு கர்வம் இருக்கட்டும், இது ஒரு கெத்து இருக்கட்டும். அதை போய் இப்படி இது பண்ணுவாங்க. வர நாட்களில் குழப்பம் அந்த ஒரு விஷயம் வரத்தானுங்க செய்யும், வேற எப்படிங்க வரும்? வீரப்பன் நீங்க எப்படி சாச்சிங்க? வீரப்பன்கிறவர் ஒரு ஏரியாவில் உட்காந்துருந்தாரு, அவர் பறவைகளோடலாம் பேசுவார். பறவைகள்லாம் வந்து அவருக்கு சொல்லும், நக்கீரன் கோபால் வராரு அப்படின்னு சொல்லும். இன்னொரு பறவை வந்து போலீஸ் வராங்கன்னு சொல்லும். இப்படிலாம் நம்ம கதைகளை கேட்டுட்டு உட்காந்துருந்தோமா இல்லையா? அவர் எப்படி சாய்ச்சாங்க? ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தானே பிரச்சனை வரும். இவர் ஜாலியாக உட்காந்துருவார், ஒரு இடத்துல போய் உட்காந்துருவார். இவரை காப்பாற்றுறதே ஒரு வேலையாக வந்ததுன்னா நான் ஏன் இவரை காப்பாற்றணும்? பொண்டாட்டி சொல்லி ஏங்க கூட்டு குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு ஒரு மருமகள் போகிறோம்ல, 5 ஒரு மருமகள்னா நான் பெண்ணை இழிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அவங்க தான் கல்யாணம் ஆகி உள்ளே வர்றாங்க, நாம் அங்கே போகிறதில்ல. அதனால் சொல்கிறேன், ஒரு மருமகள் போகிறோம் அந்த குடும்பத்தையே மொத்தமாக முடிச்சு விடுறதுக்கு. அது தானே நடக்கும். அதை கரெக்டாக கிராஸ் பண்ணி எடுத்து அவனை எப்படி கொண்டு போகணும்னு பார்க்க வைக்கிறது தான் ஒரு வேலை, வேற ஒன்றும் கிடையாது. திமுகவில் அந்த ஒரு வார்த்தை கூட சொல்லுவாங்க இல்லையா, அவனெல்லாம் விட்டுட்டீங்க என்னைய பிடிச்சிருக்கீங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரும் இல்ல. திமுகவில் அந்த ஒரு ஆள் யார்? ஒரு ஆள் இல்லைங்க, 12 பேருக்குள்ளேயே அது வந்தாகணும். திண்டுக்கல் பெரியசாமிங்கிறவர் வந்து ரொம்ப யோகியமாக ரொம்ப அற்புதமாக வந்து அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்காரா? அரசியலில் அவர் பண்ணாத தவறுகள் யாருக்கும் தெரியாதா? இப்போ அவரை எப்படி நம்ம உள்ளே கொண்டு போய் அவர் தப்பு பண்ணாருங்கிறதுக்காக உள்ளே கொண்டு போய் வைக்க முடியும்? வைக்க முடியாது. அதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து லூப் கொடுக்கணும். ஸோ ஒரு இந்த மாதிரியான கிளச்சர்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு கேஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது எங்கே யார் எப்படி எடுத்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிபுணத்துவம் வாய்ந்தவங்க ஈடியில் இருக்காங்க. அவங்க ஒன்றும் சும்மா போயிட்டு ஒரு ரைடை நடத்திட்டு வரல. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.